லாஸ்ட்டு போஸ்ட்டு மிட்டாஹானா போஸ்ட்டு வந்து வாய்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அரிசி முதல்ல நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். எடுத்து ஊற போட்டுருங்க ஃபஸ்ட்டு. ஒரு 1/2 hour ஊற போட்டுருங்க. அதுக்கு வந்து வடிக்கிறதுக்கு வந்து தண்ணி நம்ம வைப்போம் சட்டியில் அந்த மாதிரி வச்சு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கொஞ்சம் கலர் பொடி போட்டு அந்த ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லா வடிச்சிடுங்க. உப்பு லைட்டாக ஒரு சிட்டிக்கை போடுங்க, போட்டு வச்சுங்க. அப்புறம் முந்திரி, கிஸ்மிஸ் பழம், பாதம் என்ன போடுறதும் போட்டுக்கலாம். எவ்வளோ பொடியாக அதிகமாக அரிஞ்சிங்க. நான் பிளாக் அண்டு இந்த க்ரீன் கிரேப்ஸ் எடுத்து அந்த கிஸ்மிஸ் ரைசின்ஸ் வச்சு நான் வந்து வறுத்து வச்சுட்டேன் நெய்யில். அரிசி வந்து நல்ல இந்த மாதிரி குக் ஆகிருக்கணும். அதாவது ஒரு 80% குக் ஆகணும். குக் ஆன பிறகு அந்த தண்ணியே எடுத்து சர்க்கரை போடுங்க. சர்க்கரை பாகு போட்டு கரைங்க. 1க்கு 2 போடணும். நான் வந்து இதில் வந்து கண்டென்ஸ்டு மில்க் போட போகிறேன். அதனால் வந்து 100 கிராம் சர்க்கரை தான் நான் இதில் போட்டேன். போட்டுட்டு நல்லா கரைஞ்சதும் உடனே வந்து வடித்து வச்ச 80% வடித்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த மருந்து இது அந்த அந்த சாரி அந்த அந்த ரைஸ் எடுத்து போட்டுருங்க. மிட்டாஹானா ரைஸ் எடுத்து அதில் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாதம் ஊற வச்சோம். அதுக்கப்புறம் கலர் பொடி போட்டு வடிச்சுக்கிட்டோம். ஏலக்காவும் பட்டையும் போட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க. நடுவில் நெய் விட்டு நல்லா கலக்கிக்குங்க. நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு ஒரு 90 ml வேணும் கொஞ்சம். அதாவது சின்ன ஒரு குழிக்கரண்டி தான் வரும் அது. அந்த அளவுக்கு வந்து ஊற்றி கலரிடுங்க. இந்த இந்த ஸ்டேஜில் நீங்கள் பால்கோவா இருந்தாலும் போட்டுக்கலாம். இனிப்பில்லாத பால்கோவா போட்டாக்கா சர்க்கரை எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் போட்டு கலக்கி வச்சுருங்க. இது ஒரு மெத்தடு. நிறைய மெத்தட் இருக்குது மிட்டாஹானால. நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுவேன். இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.